அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 8 டேஸ் சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இந்த வாரம் எந்த கிழமையில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதுலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியானது தான். 8 நாள் 8 துவா ஓத போகிறோம். எந்த நியத்தை வச்சாலும் சரி அது நடக்கும். நீங்கள் ஒரு 4 நியத்து வச்சுக்கலாம், 5 நியத்து வச்சுக்கலாம், எத்தனை நியத்து வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தவறை நினச்சி மன்னிப்பு கேட்கணும் எல்லா இடத்துல. அதுக்கு லைலத்துல் கதிர் துவா ஓதணும். அந்த லைலத்துல் கதிர் துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிஃபுல் ஃபவுஃபு அன்னி அப்படிங்கிறது தான். அந்த துவா ஓதணும். எத்தனை தடவை வேணால் ஓதிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அடுத்தது ரெண்டாவது நாள் நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா, கஃப் சூராவோட 10வது வசனத்தை ஓதணும். அது என்ன அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வ ஹையில்லனா மின் அம்ரினா ரஷதா அப்படிங்கிறது தான். இது நம்ம எல்லா இடத்துல அருள் வழங்குறதுக்காக கேட்குறோம். அப்புறம் நம்மளோட காரியங்கள் ஒழுங்காகிறதுக்காக கேட்குறோம். அடுத்தது மூணாவது நாள் என்ன ஓதணும் அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறத ஓதணும். அதுக்கப்புறம் 4வது நாள் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறத ஓதணும். 5வது நாள் என்ன ஓதணும் அப்படின்னா, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினல் லாலிமீன் அப்படிங்கிறத ஓதணும். இது யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருக்கும் போது ஓதுனது. இந்த ஒரு துவா ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி 6வது நாள் என்ன ஓதணும் அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹிரதி ஹசனத்தோ வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிறத ஓதணும். இது ரொம்பவே ஈஸி, இது எல்லாருக்குமே தெரியும். அப்படியா? அடுத்தது 7வது நாள் என்ன ஓதணும் அப்படின்னா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் கைரின் ஃபக்கீர் அப்படிங்கிறத ஓதணும். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுன ஒரு துவா. அதுக்கப்புறம் 8வதா அஸ்தோஃபிர்லாஹி வத்தூபு இலைஹி அப்படிங்கிறத ஓதி முடிக்கணும். இதை ஒழு இல்லாமல் ஓதலாம், தொழுகை இல்லைன்னா கூட ஓதலாம், எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம், எத்தனை தடவை வேணாலும் ஓதலாம். 8 நாள் 8 துவா ஓத போகிறீங்க. உங்களுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நியத்து வச்சு தான் ஓதணும். நியத்து வைக்காமல் நீங்கள் ஓதக்கூடாது. எத்தனை நியத்து வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை ஓதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த 8 துவாவை ஒன்று ஒன்றா ஓதி நீங்கள் கேட்குறதுல தான் உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 8 துவாவையும் ஒரு நாளில் உட்காந்து ஓதுனீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் 8 துவாவை ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டினியூ ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மனப்பாடம் ஆயிரும். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஓதி பாருங்கள். ஓதி பார்த்துட்டு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி கூட இதை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.